ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களை, புனித வாரத்திற்குள்ளாக நாம் நுழையவிருக்கின்றோம். ஆக ரொம்ப அழகான கிறிஸ்துவம் அடிப்படை. புனித வாரமே இல்லை என்றால் கிறிஸ்துவம் இல்லை. அந்த விதத்தில் புனித வாரத்திற்கான அழகான தொடக்கமாக இந்த நாளை அமைத்து நாம் செபிப்போம். இந்த நாள் ரொம்ப அழகான ஒரு மிகப்பெரிய பல கோணங்களில் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த இறப்புக்கான பல விஷயங்களை, பல சம்பவங்களை இந்த நாளுடைய இறை வார்த்தை நம்ம சிந்திக்க நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவம் வேகமாக பரவி வந்த காலம் அது, தொடக்க காலத்தில். அப்பொழுது ஒரு இளைஞர் பெயர் பீட்டர், அவர் கிறிஸ்துவை நம்பினார், இயேசுவை நம்பினார் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். சிறையில் இருந்தபொழுது பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பமும் துயரமும் சித்திரவதையும் என்று இயேசுவிடம் புலம்ப ஆரம்பித்தார். அப்போது பாடுபட்ட சுரூபத்திலிருந்து இயேசு அவரோடு ஒரு குரல் வழியாக பேசினார். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் மக்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் மக்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இதற்காக என்ன செய்தேன்? அந்த குரல் அவனுக்கு ஒரு புதிய சிந்தனைகளை தந்தது. ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிற அவ்வளவு துன்பத்தையும் தாங்கி அவருக்கு இந்த துன்பத்தை நான் தாங்கக்கூடாதா என்ன என்று புதிய ஆற்றல் அந்த இளைஞன் பெற்றதாக ஒரு சிறிய குறிப்பு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்திகள், ஆண்டவர் இயேசு நம் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க அவர் தன்னை முழுமையாக கொடுத்தார். ஒரு 3 சிந்தனைகள் இந்த நாளுடைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் 2 குழுவினர்கள் பிரிகிறார்கள். இந்த நாளுடைய நற்செய்தி லாசர் உயிர்ப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய தொடர் நிகழ்வுகள். லாசருடைய உயிர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் இயேசுடைய உயிர்ப்புக்கு முன் அடையாளமாக லாசர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதன் நிமித்தமாக இதுவரை இயேசுவை நம்பினவர்கள் லாசருடைய உயிர்ப்புக்கு பிறகு பல பேர் கூட்டமாக இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். யூதர்கள் பல பேர், சாதாரண மக்கள் மட்டுமல்லாம், யூதர்கள் பல பேரும் நம்ப ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு குழுவினர் they all strongly believe Jesus the Messiah. இன்னொரு குழுவினர் யூதர்கள், அவர்கள் இயேசுவை நம்பாமல் பரிசேயர்களிடம் போய் நடந்தது எல்லாம் இப்படியாக லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டார், அதனால் பல பேர் இயேசுடன் நம்பிக்கை கொள்கின்றனர், இயேசுக்கு பின்பாக சொல்கிறார் என்று புகார்களை அளிக்க அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதி. இப்படியாக 2 வகையான குழுக்கள் மக்கள் பிரிகிறார்கள். ஒன்று இயேசுவை நம்புவதும், ஒன்று இயேசுவை நம்பாமல் இருப்பதும். இதை பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவாக்கு 24. சிமியன் சொன்ன இறைவாக்கு இந்த இடத்தில் நிறைவேறுகிறது. சிமியன் சொல்வார், குழந்தையை தூக்கி கொண்டு இக்குழந்தை இஸ்ராயலின் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். உண்மைதான். பலருடைய எழுச்சிக்கு, அதாவது இயேசுவை நம்ப ஆரம்பித்த பலருடைய எழுச்சிக்கு ஆண்டவர் காரணமாக அமைகிறார். பலருடைய வீழ்ச்சிக்கு சதித்திட்டம் தீட்டுவதற்கு இயேசு இந்த இடத்தில் மக்கள் இப்படியாக பிரிகிறார்கள். ஆக சிமியோன் சொன்ன இறைவாக்கு நிறைவேறும். ஆக எந்த மக்களாக நாம் இருக்கணும்? ஆழமாக இயேசுவின் மேல் நம்பிக்கையுடைய மக்களாக. இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தோம்னா மிக முக்கியமானது, அதாவது கயபா என்கின்ற நபர் சொல்கின்ற இறை வாக்கு. இயேசுவை கொல்லலாம், அவர் மேல் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தால் நிறைய மக்கள் பின்தொடர்கள், இயேசுவை எப்படி கொல்லுவது என்றெல்லாம் திட்டுகின்ற பொழுது அவ்வாண்டின் தலைமை குருவான் அவர் சொல்லுகிறார், ஒரு இனம் முழுவதும் அழிவதை விட ஒரு மனிதன் இறப்பது நலம். ஒரு இனம் முழுவதும் அழிவதை விட ஒரு மனிதன் இழப்பது நலம். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் என்று அவர் இறைவாக்கு உரைத்தார். அதுதான் கடவுள். எல்லாருக்காகவும் அவர் இறக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறார்கள். ஆக யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, வாழ்வு கொடுக்கும் பொருட்டு என் நாடுகளுக்காக நிறைவாக கொடுக்கும் பொருட்டு. ஆக God always wants to give a life to us. ஆக நாம் இன்றைக்கும் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது 2வது சிந்தனை. மூன்றாவதாக, என்னதான் எதிர்ப்புகள் சவால்கள் வந்தாலும் கடவுள் நன்மை செய்வதில் தளரவில்லை, செய்து கொண்டே இருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். தெசலோனிக்கேயர் எழுதிய புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை புனித பவுல் சொல்வார், மனம் தளராமல் நன்மைகளை செய்யுங்கள்,
தொடர்ந்து நாம் நன்மைகளை இயேசுவின் திருப்பெயரால் செய்து கொண்டே இருப்போம். இப்படியாக இன்றைய நாளுடைய சிந்தனை இயேசுவின் மேல் கொள்கின்ற நம்பிக்கையும், இயேசு நமக்காக அவருடைய இறப்பு மிகப்பெரிய உயிர்ப்பின் அடையாளம், நன்மைகளை செய்து கொண்டே இருப்போம் என்ற சிந்தனையோடு புனித வாரத்திற்காக தயாரிப்போம். புனித வாரத்திற்குள்ளாக புனிதத்தை நோக்கி பயணிக்க நாம் இறைவனுடைய அழகான இறப்பின் உயிர்ப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம்.